ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பூஜை கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 2 விதமான பூஜை கூடை இருக்குது. ஒரு பெரிய கூடையும் ஒரு சின்ன கூடையும் இருக்குது. அதோட மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய கூடையை பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டு ஆர்டர், கிளைண்ட் ப்ரிஃபர் பண்ண கலரில் தான் நம்ம மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த பெரிய பேஸ்கெட் பார்த்திங்கன்னா 3 லேயரில் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஹைட்டில் பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டில் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு 2.5 ரோல் பேஸ்கெட்டுங்க. நல்ல பெரிய கூடையாகவே நமக்கு கிடச்சிருக்கு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்ட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 விதமாக வந்து ஒயர் நான் கட் பண்ணியிருக்கேன். ஒயர் வேஸ்ட் ஆகாதபடி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர் பார்ட் போடுறதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கலரில் 8 அடியில் 6 ஒயர் எடுத்து அதை ஜாயின் பண்ணி இந்த சென்டர் பார்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 அடுக்கில் வந்து நம்ம ஒயரை வந்து 3 குமிழ் செட் பண்ணணும். அதாவது 3 லேயராக குமிழ் செட் பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 சைஸில் வந்து நான் ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 6 குமிழுக்கு வந்து 7.5 அடி எடுத்துக்கணும். அது வந்து நான் ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிங்க் லேயர் கொடுத்துருக்கேன். அந்த 6 குமிழுக்கும் பார்த்திங்கன்னா 7.25 அடியில் 12 ஒயர் எடுத்திருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக வர 3rd ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதுவும் வந்து 12 ஒயர் வேணும். 7 அடியில் எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸுக்கு வந்து 8 அடி, அப்புறம் 7.5, 7.25, 7 இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு போட்டால் ஒயர் வேஸ்ட்டே ஆகாதுங்க. இப்போ இதோட சைஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். டயாமீட்டர் பாருங்கள் 20 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஹைட் வந்து நமக்கு 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குங்க. இந்த பேஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பூ ஹேண்டில் போட்டிருக்கேன். பூச்சி கூடைக்கெலாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நான் 10 அடியில் 3 ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் மேக் பண்ணியிருக்கேன். கூட எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தேங்காய், பூ, பழம் எல்லா பொருட்களும் வச்சு தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து பாருங்கள் சின்ன சைஸ் கூட. இது வந்து பிளாக் வித் எல்லோ கலர் காம்பினேஷனில் போட்டிருக்கோம். இதுவும் கஸ்டமர் கேட்ட கலரில் தான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 1.5 கட்டு ஆகும் இந்த பேஸ்கெட்டுக்கு. இதில் வந்து அதில் நம்ம 3 லேயர் போட்டோம் இல்லைங்களா பெரிய பேஸ்கெட்டில், இதில் 2 லேயரில் குமிழ் வச்சு போடணும். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னா, அந்த சென்டர் பார்ட் இருக்குங்களா பிளாக் கலர், அந்த 6 ஒயர் வந்து 7 அடியில் எடுத்திருக்கேன். அடுத்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குமிழுக்கு வந்து 6.25 அடி எடுத்திருக்கோம். அடுத்த செட் ஆஃப் குமிழுக்கு வந்து 6 அடி எடுத்திருக்கோம். அந்த 2 செட் லேயரும் வந்து நம்ம எல்லோ கலரில் தான் எடுத்திருக்கோங்க. பேஸ்கெட் எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். ஹைட்டில் வந்து நம்ம கிராஸ் கட் போட்டுக்கணும். இதுக்கும் வந்து நான் பூ ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டிலுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.5 அடியில் 3 ஒயர் எடுத்து இந்த ஹேண்டில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, டயாமீட்டர் வந்து நமக்கு 15 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஹைட் வந்து 18 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ரிட்டன் கிஃப்ட் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வந்து பல்காக ஆர்டரில் ரிட்டன் கிஃப்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட்டு, மேரேஜு, பர்த்டே பார்ட்டிஸு, அப்புறம் வந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் வந்து பல்காக ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும், ஒயர் கூட கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.